So hey guys, welcome to my channel The Knowledge Vault. Today we are going to see some important problems of chapter 6 physics class 12. So உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா please don't forget to like, comment and subscribe. First வந்து example 6.5 பார்க்குறான். Pure water has a refractive index of 1.33. அப்போ what is the speed of light அப்படின்றது தான் question. So first questionல given எழுதிக்கலாம். ஸோ கிவனில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் லைட் அப்படின்றது தான் கொஷினில் வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க n = 1.33 அப்படின்னு. இப்போது அவங்க நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்றத பாருங்கள். they are asking us to find the speed of light and they have given the refractive index. ஸோ இதுக்கு நம்ம we are gonna take the formula of n = c/v. இது என்ன ஃபார்முலான்னு உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மீடியம் இஸ் ஈக்குவல் டு த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூம் டிவைடட் பை த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம். ஸோ இப்போ வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். n = c வேல்யூ வந்து நம்மளுக்கு we know that c is nothing but speed of light in vacuum. Speed of light in vacuum வந்து என்னதுன்னா 3 × 10⁸. v தான் நம்ம கண்டுபிடிக்கணும். n வந்து கொஷின்லேயே இருக்குது 1.33. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து v = அப்படின்னு எழுதிக்கலாம். v = 3 × 10⁸ by 1.33. நம்மளுக்கு என்ன ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்கும்னா v = 2.26. 2.26 × 10⁸ மீட்டர்/செகண்ட். ஏன் மீட்டர்/செகண்ட்னா வெலாசிட்டி, ஸ்பீடு கேட்குறாங்க இங்கே. அதனால் v = 2.26 × 10⁸ மீட்டர்/செகண்ட். இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இப்போது அடுத்து என்ன கொஷின்னா 6.7 வந்து நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ கொஷின் சொல்லிடுறேன். த லைட் ட்ராவலிங் த்ரூ டிரான்ஸ்பரண்ட் ஆயில் enters into a glass of refractive index 1.5. ஸோ கிளாஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து 1.5ன்னு சொல்லிட்டாங்க. அப்போது த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆயில் வந்து 1.25ன்னு சொல்லிட்டாங்க. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ஆயில் வந்து என்னது அப்படின்றது தான் கொஷின். ஸோ கிவன் எழுதிக்கலாம் நம்ம. கொஷனில் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதெல்லாம் நம்ம எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறமா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆயில் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன வேல்யூஸ்னு இன்னும் ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் வந்து 1.5, அது வந்து 1.25. ஓகே, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. 1.5, 1.25. இப்போ பார்த்தீங்கன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ஆயில் என்ன அப்படின்றது தான் கொஷின். இங்கே வந்து நம்ம என்ன ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். n21 = n2/n1 அப்படின்னு பார்த்துருக்கோம். இந்த மெத்தட்லேயே n21 = n2/n1ன்ற மெத்தட்லேயே ngo = ng/no அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இங்கே ng வந்து நம்மளுக்கு என்ன வேல்யூனா 1.5. ஆனால் இங்கே வெயிட் பண்ணுங்கள், முதல்ல நம்ம இங்கேயே மாற்றிக்கலாம். ஸோ நம்மளுக்கு no தான் வேணும் இல்லையா? அப்போது no = ng/ngo. சரிங்களா? இப்போ வந்து வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். அப்போ ng = 1.5. 1.5/ngo வந்து 1.25 = no. அப்போ பார்த்தீங்கன்னா கேல்குலேஷன் நீங்கள் பண்ணிக்கலாம். சிம்பிள் கேல்குலேஷன் தான், நீங்களே பண்ணிடலாம். அப்படி பண்ணும் போது யூ வில் கெட் no = 1.2. ஸோ கொஷனில் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். வாட் இஸ் த ரேடியஸ் ஆஃப் illumination
when seen from above, from inside a swimming pool, from a depth of 10 meter on a sunny day. What is the total angle of view? Refractive index of water வந்து 4/3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரேடியஸ் ஆஃப் இல்லுமினேஷன் கொடுத்து என்னன்னு கேட்குறாங்க, டோட்டல் ஆங்கிள் வியூ என்னன்னு கேட்குறாங்க, டெப்த்து சொல்லிட்டாங்க 10 மீட்டருன்னு, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து 4/3. ஸோ இதை வச்சு நம்ம இப்போ வந்து ஒரு சம் போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் டூ இட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிவன் எழுதிக்கலாம். கிவனில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து டெப்த்து வந்து 10 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறமா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து 4/3ன்னு கொடுத்துருக்காங்க. இது 1 மார்க்காக கூட கேட்கலாம். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து என்ன அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ டெப்த்து கொடுத்துருக்காங்க, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்து அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ரேடியஸ் ஆஃப் இல்லுமினேஷன் கேட்குறாங்க. ஸோ முதல்ல கேட்குறது வந்து ரேடியஸ். முதல்ல அப்போ ரேடியஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோன்னா, ரேடியஸ் ஆஃப் இல்லுமினேஷன் R = d/√n² - 1. இந்த ஃபார்முலா நம்ம பயன்படுத்துகிறோம். என்ன ஃபார்முலா? ரேடியஸ் = d/√n² - 1. இங்கே d வந்து 10 மீட்டரு, √n², n வந்து 4/3 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. 4/3 whole square minus 1. இப்போ வந்து இப்போ 10/√4² வந்து 16. ஸோ 16/9 - 1. இப்போ வந்து நம்ம இங்கே 9 அப்போ இங்கே by 1 போட்டிங்கன்னா இன்ட்டு 9 இன்ட்டு 9 அப்போது உங்களுக்கு வாட் யூ கெட்னா 10/√16 - 9/9. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 10 இங்கே இந்த கீழே இந்த 9 போட்டிருக்கோம் இல்லையா, இந்த 9 வந்து √9 தான். அப்போது இது வந்து நான் வெளியே எடுத்துன்னு வந்தேன்னா 3 ஆகிடும். அப்போ 1/3 ஆகிடும். அது மேலே எடுத்துன்னு போனேன்னா இங்கே இப்போ இங்கே இந்த 9 வந்து √9, அது வந்து என்னது, ஜஸ்ட் நத்திங் பட் √9 இஸ் நத்திங் பட் 3 இல்லையா. அப்போது இன்ட்டு 1/3 ஆகிடும். இந்த 3 நான் மேலே எடுத்துன்னு போயிட்டேன்னா 10 × 3 ஆகிடும். 10 × 3 √16 - 9. ஓகேங்களா? அப்போ வந்து யூ கெட் 30/√7. 30/√7 வேல்யூ என்னன்னா R = 11.32. சரிங்களா? R = என்னது? R = 11.32 மீட்டர். சரிங்களா? இப்போ அடுத்து வந்து அவங்க கொஷனில் என்ன கேட்குறாங்கன்னா, டோட்டல் ஆங்கிள் வியூ வந்து என்ன அப்படின்றது தான் கொஷனு. ஸோ டோட்டல் ஆங்கிள் வியூ என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு நான் வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிள் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். 2 × கிரிட்டிக்கல் ஆங்கிள் தான் வந்து என்னோடய டோட்டல் ஆங்கிள் ஆஃப் த கோன். சரிங்களா? அதனால் வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். முதல்ல வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறேன். கிரிட்டிக்கல் ஆங்கிள் மூலமாக நான் டோட்டல் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறேன். ஸோ கிரிட்டிக்கல் ஆங்கிள் IC = sin inverse 1/n. சரிங்களா? அப்போது sin inverse 1/n is nothing but 1/4/3 இல்லையா? இதை வந்து நான் எப்படி எழுதலாம்? நிமிஷம். IC = sin inverse 3/4ன்னு எழுதலாம் இல்லைங்களா? இப்போ வந்து இதை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா IC = 48.6 டிகிரி. ஓகேங்களா? என்ன ஆன்சர் கிடைக்கும்? IC = 48.6 டிகிரி. இப்போ வந்து டோட்டல் ஆங்கிள் தான் கொஷனில் கேட்டிருக்காங்க. ஸோ 2 × critical angle will give rise to total angle of the cone. சரிங்களா? இப்போ டோட்டல் ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்னா 2 × IC. அப்போது 2 × 48.6 அது என்ன ஆன்சர் நம்மளுக்கு தரும்னா 97.2. 97.2 தான் வந்து என்னோடய ஃபைனலாக வந்து என்னோடய டோட்டல் ஆங்கிள்.
சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 6.15 வாட் இஸ் த ஃபோக்கல் லென்த்து வாட் இஸ் த பவர் ஆஃப் த லென்ஸ்னு கேட்குறாங்க. ஃபோக்கல் லென்த் வந்து 150 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்து கொஷனில் சொல்லிட்டாங்க. ஸோ ஃபோக்கல் லென்த் 150 சென்டிமீட்டர், பவர் என்ன அப்படின்றது தான் கொஷினே. ஸோ நம்ம எழுதலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், F ஈக்குவல்ஸ் டு 150 சென்டிமீட்டர். அதை நான் எப்படி எழுதலாம்? 150 into 10 to the power of -2 மீட்டர்னு எழுதலாம், which is nothing but 1.5 மீட்டர். இப்போ பார்த்தீங்கன்னா பவர் ஃபார்முலா, பவர் ஈக்குவல்ஸ் டு 1 by ஃபோக்கல் லென்த்து. ஸோ 1 by 1.5. எனக்கு ஆன்சர் என்ன வரும்னா பவர் ஈக்குவல்ஸ் டு 0.67 டயாப்டர் டி யூனிட், 0.67 டயாப்டர். இப்போ என்னோடய வேல்யூ வந்து பாசிட்டிவாக வந்திருக்கு. என்னோடய வேல்யூ வந்து பாசிட்டிவாக வந்திருக்கிறதுனால இது மூலமாக எனக்கு என்ன தெரிய வருதுன்னா, த லென்ஸ் ஐ எம் யூஸிங் இஸ் கன்வர்ஜிங் லென்ஸ். சரியா? த லென்ஸ் ஐ எம் யூஸிங் இஸ் நத்திங் பட் கன்வர்ஜிங் லென்ஸ். ஸோ நெக்ஸ்ட் சம் வந்து 6.16 what is the focal length of the combination if the lenses of focal length -70 cm and 150 cm are in contact? What is the power of combination? ஸோ பவர் கண்டுபிடிக்கணும், ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டு விஷயம் தான் நம்ம இதுலேருந்து கண்டுபிடிக்கணும். ஸோ முதல்ல கிவன் எழுதிடலாம். கிவனில் வந்து ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஃபஸ்ட் ஒன் வந்து -70 சென்டிமீட்டர் அண்ட் F2 வந்து +150 சென்டிமீட்டர். இங்கே வந்து பவர் ஆஃப் காம்பினேஷனுக்கு முதல்ல ஃபோக்கல் லென்த்து, காம்பினேஷன் ஃபோக்கல் லென்த் கேட்குறாங்க. ரெண்டும் கம்பைன் ஆகி அதோட ஃபோக்கல் லென்த் என்ன அப்படின்றது. ஸோ அதுக்கு வந்து we are using the formula. 1 second. Okay. 1 by F equals to 1 by F1 plus 1 by F2. இதை நம்ம எப்படி எழுதலாம்? 1 by F equals to 1 by F1 வந்து -70 plus 1 by F2 1 by 150. இப்போ இது எப்படி எழுதலாம்? 150 இந்த சைடு எடுத்துக்கோங்க. ஸோ -150 plus 70 by 70 into 150. ஸோ இங்கே நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்னா 1 by F equals to -80 by 10500 இல்லைங்களா? இந்த 0 கெட்ஸ் கேன்சல். இந்த 1 by F இருக்குது இல்லைங்களா, அதை வந்து கொஞ்சம் திருப்பி போட்டுடலாம், இன்வெர்ஸ் பண்ணி F equals to அப்படின்னு போட்டுடலாம். F equals to 1050 by 8. இப்போ இது நம்மளுக்கு என்ன வேல்யூ தரும் தெரியுமா? F equals to -131.25 சென்டிமீட்டர். ஸோ திஸ் இஸ் த வேல்யூ. அதாவது if you do this, F equals to -1050 by 8 இருக்குது இல்லைங்களா, F equals to -1050 by 8 will give rise to F equals to -131.25 சென்டிமீட்டர் தருது. இப்போ இதான் ஃபோக்கல் லென்த். இப்போது இந்த ஃபோக்கல் லென்த் வந்து எனக்கு நெகட்டிவில் வந்திருக்கு. சின்ஸ் த ஃபோக்கல் லென்த் இஸ் நெகட்டிவ், நான் யூஸ் பண்ணுற லென்ஸ் வந்து கண்டிப்பாக என்ன லென்ஸாக இருக்குமா? டைவர்ஜிங் லென்ஸ். சின்ஸ் த ஃபோக்கல் லென்த் இஸ் நெகட்டிவ், நான் யூஸ் பண்ணுற லென்ஸ் வந்து என்ன லென்ஸ்? டைவர்ஜிங் லென்ஸ். இப்போ வந்து பவர் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ரெண்டு கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஃபஸ்ட்டு வந்து அவங்க என்ன கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஃபஸ்ட்டு ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்க சொன்னாங்க, அதுக்கப்புறமா பவர் ஆஃப் த லென்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்க. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு நெகட்டிவ் ஃபோக்கல் லென்த்னால டைவர்ஜிங் லென்ஸ். ஸோ டைவர்ஜிங் லென்ஸோட பவர் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ P ஈக்குவல்ஸ் டு 1 by F. இப்போ P ஈக்குவல்ஸ் டு 1 by 131.25 -131.25. இப்போ நம்மளுக்கு we get power as -0.76D. ஏன்னா மைனஸ் சிம்பிள் மைனஸ் அப்படியே வந்துடுது. -0.76 டயாப்டர் வந்து உங்களோட ஃபைனல் ஆன்சர்.
ஸோ எக்ஸாம்பிள் 6.19 அடுத்தது மோனோக்ரோமேட்டிக் லைட் இஸ் இன்சிடென்ட் ஆன் அன் ஈக்விலேட்ரல் ப்ரிசம் அப்படின்னா ஏ ஈக்குவல்ஸ் டு 60 டிகிரி ஒரு ஆங்கிளும் 60 டிகிரின்னு சொல்லிட்டாங்க அட் அன் ஆங்கிள் ஆஃப் 30 டிகிரி அண்ட் இட் இஸ் எமர்ஜெட் அட் அன் ஆங்கிள் ஆஃப் 75 டிகிரி வாட் இஸ் தி ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் என்னன்னு கேட்குறாங்க ஆங்கிள் 30 டிகிரி ஆங்கிள் 75 டிகிரி அதாவது I1 I2 கொடுத்துட்டாங்க ஈக்விலேட்ரல் ப்ரிசம்னால ஒரு ஆங்கிளும் 60 டிகிரின்னு சொல்லிட்டாங்க இப்போ ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் கண்டுபிடிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா கிவன் எழுதிக்கலாம் ஈக்விலேட்ரல் ப்ரிசம் ஈக்விலேட்ரல் ப்ரிசம்னா ஒரு ஆங்கிளும் 60 டிகிரி கொஷனில் I1 I2 வேல்யூ கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு அது வந்து 30 டிகிரி 75 டிகிரி டிகிரி 75 டிகிரி ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் கேட்குறாங்க ஸோ ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து சம் போட்டுடலாம் ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா எக்ஸ்கியூஸ் மீ ஸோ இப்போ ஃபார்முலா எழுதிக்கலாம் D ஈக்குவல்ஸ் டு I1 ப்ளஸ் I2 மைனஸ் ஏ அப்படி பார்த்தீங்கன்னா I1 வேல்யூ வந்து 30 டிகிரி ப்ளஸ் 75 டிகிரி மைனஸ் 60 டிகிரி இப்படி போட்டோம்னா நம்மளுக்கு we will get the answer as D equals to 45 degree. So this is nothing but our minimum angle of deviation. So இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த sum 6.21 the angle of minimum deviation for an equilateral prism வந்து 37 degree அப்போ find the refractive index of the material of the prism. ஸோ இந்த கொஷனில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஈக்விலேட்ரல் ப்ரிசம்னு சொல்லியிருக்காங்க ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் டின்னு சொல்லிட்டாங்க ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மெட்டீரியல் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ரைட்டா ஸோ இப்போ நம்ம வந்து கிவன் எழுதிக்கலாம் ஸோ கிவன் எழுதிக்கலாம் ஸோ கிவனில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஈக்விலேட்ரல் ப்ரிசம் அப்படின்னா ஏ ஈக்குவல்ஸ் டு 60 டிகிரி அதுக்கப்புறமா வந்து ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் டி ஈக்குவல்ஸ் டு 37 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கேட்குறாங்க n ஈக்குவல்ஸ் டு இப்போ we know the formula that n ஈக்குவல்ஸ் டு sin a plus d by 2 by sin a by 2 ஓகேங்களா ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா sin a plus d by 2 by sin a by 2 இப்போ இந்த ஃபார்முலா வச்சு நம்ம ப்ராப்ளம் போட்டுடலாம் ஸோ n ஈக்குவல்ஸ் டு ஃபார்முலாவில் வேல்யூ சப்ஸ்டிடியூஷன் பண்ணுங்கள் a வேல்யூ வந்து 60 டிகிரி 60 டிகிரி ப்ளஸ் 37 டிகிரி பை 2 by sin 60 degree by 2 இப்போ we will get the value as n equals to sin 48.5 degree by sin 30 degree ஓகேங்களா ஸோ இந்த ஏரியா மட்டும் தான் ட்ரிக்கி இது கூட நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம் 60 + 37 என்ன வேல்யூ போட்டு பை 2 போட்டிங்கன்னா 48.5 வந்துடும் 97 வரும்னு நினைக்கிறேன் 97/2 48.5 வந்துடும் 60/2 30 வந்துடும் இப்போ இந்த ஏரியா மட்டும்தான் கொஞ்சம் ட்ரிக்கியான ஏரியா இங்கே உங்களுக்கு என்ன ஆன்சர் வரணும்னா 0.75/0.5 அப்படின்னு உங்களுக்கு வரும் என்ன வேல்யூ வரும் 0.75/0.5 thereby the final answer would be 1.5 ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோடைய வேல்யூ இப்போ ஃபைனல் கொஷின் பார்த்துடலாம் இந்த சாப்டருடைய ஃபைனல் கொஷின் 6.2 ஓகே ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபைண்ட் த டிஸ்பர்சிவ் பவர் கேட்குறாங்க டிஸ்பர்சிவ் பவர்னா விச் இஸ் நத்திங் பட் ஒமேகா ஆஃப் அ ப்ரிசம் இஃப் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸஸ் ஆஃப் த ஃப்ளிண்ட் கிளாஸ் ஃபார் ரெட்டு க்ரீனு வயலட் கலருக்கு 3 ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க டிஸ்பர்சிவ் பவர் என்ன அப்படின்றது தான் கொஷின் ரொம்ப சிம்பிளான கொஷின் தான் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கிவன் எழுதிக்கலாம் ஒன் செகண்ட் let's write the given first
டிஸ்பர்சிவ் பவர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ரெட் கிளாஸ் வந்து 1.613. அதே ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் க்ரீன் வந்து 1.620. அதே ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் வயலட் வந்து 1.632. இப்போது ஃபார்முலா எழுதிடலாம். ஒமேகா ஈக்குவல்ஸ் டு என்வி மைனஸ் என்ஆர் பை என்ஜி மைனஸ் 1. ஓகேவா? என்னது என்வி டபிள்யூ ஈக்குவல்ஸ் டு என்வி மைனஸ் என்ஆர். சரிங்களா? என்வி மைனஸ் என்ஆர் பை என்ஜி மைனஸ் 1. இப்போ வந்து வேல்யூக்கு சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். ஒரு எல்லாம் என்னென்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணுமோ. ஸோ ஒமேகா ஈக்குவல்ஸ் டு என்வி வேல்யூ முதல்ல 1.632 மைனஸ் என்ஆர் 1.613 பை என்ஜி 1.620 மைனஸ் 1. இங்கே நம்மளுக்கு என்ன வேல்யூ வரும்னா we will get 0.019 by 0.620. 1.620 minus 1 0.620. ஸோ ஃபைனல் ஒமேகா வேல்யூ நம்மளுக்கு என்ன வரும்னா 0.0306. ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் வேல்யூ. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.